முன்னாடிலாம் அடிக்கடி ஸ்வீட் செய்வோம் எங்கள் வீட்டில். இந்த ஒரு 2 மந்த்ஸாக வந்து ஸ்வீட்டே செய்யலையே, ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி மாவு அரைக்கிறதுக்காக நம்ம வந்து மில்லுக்கு வந்துட்டு பச்சரிசி மாவுலாம் அரைச்சிட்டு ஸ்வீட்டுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. அப்படியே எங்கள் பையனையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயாச்சு. அப்புறமேட்டு என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, வேறு எதுவும் இல்லை, பால் கொழுக்கட்டை தான். பால் கொழுக்கட்டை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் மழை காலத்துலலாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் பால் கொழுக்கட்டை, பால் பணியாரம், இனிப்பு பணியாரம், ஆப்பம், இந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இனிப்புலேயே. இதெல்லாம் வந்து நம்ம பாட்டிங்க காலத்தில் அம்மாங்க காலத்துலலாம் வந்து இது மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் சொல்லி செய்ய சொன்னிங்கன்னா அவங்க சூப்பராக செஞ்சு தருவாங்க உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் பால் கொழுக்கட்டைலாம் நீங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் நம்மளோட பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பால் கொழுக்கட்டைலாம் பிடிக்கும் அப்படின்னா அப்படியே லைக் பண்ணிட்டு போயிருங்க. இது வந்து எங்கள் வீட்டில் தான் செஞ்சுருந்தாங்க. அப்படியே லாஸ்ட்டில் வந்து தேங்காய் போட்டு பால் பாகு, அதாவது வெள்ளைப்பாகை போட்டுட்டு அப்படியே இறக்கிட்டாங்க. ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கணும் தேங்காய் போட்டதுக்கப்புறம். அப்படியே தேங்காய் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸில் வந்து இறக்கிட்டாங்க. நானும் வந்து எனக்கு ஒரு கப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். தேங்க்யூ, பாய்.